வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஹெச்பி ப்ரெஷர் பம்ப் மாட்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 ஹெச்பி மோட்ரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 லிட்டர் கெப்பாசிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு. அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி டெமோ உங்களுக்கு வாட்டர் லைனில் எப்படி ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர் பம்ப் இருந்து இல்லாமல் எல்லாமே டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல் நூலு செல்லாக்கெல்லாம் அடித்து எம்டிஎல் ஏற்றி ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் எல்லாமே ஹெவியாக அடிக்கணும். இது வந்து ப்ரெஷர் பம்ப் லைனு, ஸோ லீக் ஆகும். அதனால் நூலு செல்லாக்கு எல்லாமே ஹெவியாக அடிச்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டேங்க்கு போகிற அவுட்புட்டு. நார்மல் 40 லிட்டரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன்லேயே டேங்க் டேரெக்டாக தூக்கி த்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 60 லிட்டர் கெப்பாசிட்டிங்காட்டி தனியாக கீழே வச்சு தான் அடிக்கணும். அதனால் மேலே செப்பரேட்டாக எம்டியை போட்டு பைப்பு தான் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்லெட்டு, இது வந்து கீழே இருக்கிறது இன்லெட்டு. 1.25 இன்ச்சில் இருக்கும் இன்லெட்டு. நீங்கள் ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை 1.25 அவுட்புட் வச்சுருந்தீங்கனாலும் சரி போட்டுக்கலாம். டைட் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் ஜாம் டைட் ஹெவியாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு. டேங்கை வந்து கமுத்தி வச்சு அதுக்கும் 1 இன்ச்சு தான். 1 இன்ச்சு ஒரு யூபிசி எம்டி ஏற்றிக்கிங்க. எம்டி ஏற்றுறது இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நல்லா ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு இதுக்கும் அதே மாதிரி பைப் போடணும். பைப்பை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேஸ்டிங் போட்டு கரெக்டாக ஓட்டணும். இதில் தான் ரிஸ்க்கு. இது மாதிரி ஒரு குச்சி ஒன்று வச்சு டேப் வச்சு வெளியே எடுத்துக்கங்க. ஆனால் இதுக்கு வெளியே தான் பைப் வரப்போகுது. இதை கனெக்ட் பண்ணி பிட்டை எடுத்துக்கங்க. அறுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எல்போ போடணும். 2 எல்போ போட்டுவிட்டா தான் இது வந்து பம்பில் அடிக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஒரு பிட்டு நீங்கள் அளவு வச்ச பிட்டை எல்போவில் ஒட்டிங்க. அப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒரு பிட்டு ஒரு 2 அடினா 2 அடி கட் பண்ணி பேஸ்ட்டு போட்டு ஒட்டிங்க. ஒட்டிட்டு டேங்கில் ஒட்டிட்டு நேர் பாருங்கள். நேர் வந்து கரெக்டாக இருக்கணும். கிராஸாக இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஒட்டுறதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஒட்டிங்க. பேஸ்ட்டு அதே மாதிரி ப்ரெஷர் பம்ப் லைனுங்காட்டி கொஞ்சம் ஹெவியாக போட்டுங்க. நாங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து சிபிஎஸ்சி பேஸ்ட்டு தான் போடுவோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க யூபிஎஸ்சிக்கு ஏன் சிபிஎஸ்சி போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ப்ரெஷர் பம்ப் லைனுங்காட்டி யூபிஎஸ்சி பேஸ்ட்டோட சிபிஎஸ்சி பேஸ்ட்டு பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் போடுவோம். போட்டு கரெக்டாக நேர் வச்சு ஒட்டிக்கங்க. அதே மாதிரி பம்பு வைக்கிறது எப்போவுமே கீழே இந்த மாதிரி ஒரு செங்கல் டெம்பரவரியாக அடிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் கீழே போட்டு ஒரு பெட்டு மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து இதை அடிச்சுக்கங்க. இது வந்து இன்புட்டு. ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டுக்கு வந்து இது 1.25 நாங்கள் பைப் போட்டிருக்காண்டி டேரெக்டாக அப்படியே கட் பண்ணி 1.25 அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வால்வ் ஓட்டணும். வால்வ் அதே மாதிரி தான் பிசுறுலாம் எதுவுமே சுத்தமாக இல்லாமல் எடுத்துங்க. ஏன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயினர் தரமாட்டாங்க. நம்ம வேணால் செப்பரேட்டாக தான் வாங்கி போடணும். அப்படி இல்லைனா கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த டஸ்ட்டு சிறு குப்பை எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து போட்டிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. அதே மாதிரி ப்ரெஷர் பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு அவுட்லெட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு யூனியன் போட்டே ஆகணும். ஏன்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட்டு எதாவது ஒன்றுனா நீங்கள் கழட்டி வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு யூனியன் இருந்தால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாமே யூனியன் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணி யூனியன் அடிச்சுக்குங்க. யூனியன் மாத்திரம் இன்லெட்டில் மட்டும் போடக்கூடாது. அவுட்லெட்டு இப்போ டேங்கோட டெலிவரி எல்லாத்துலேயுமே தான் போடணும் யூனியன் மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு அதே மாதிரி நல்லா போட்டுக்குங்க. நல்லா போட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடு ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டு பம்பை தள்ளி இந்த சைடு ஏற்றிக்கலாம். அதே மாதிரி ப்ரெஷர் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் கம்பெனி வந்து கொஞ்சம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டேங்கில் தண்ணியில் ட்ரை மோட்ரு ஓடினாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு உங்களுக்கு தாங்கும். அதர் பிராண்டோட கிரவுண்ட் ஃபோர்ஸ் கம்பெனி பெஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஆனாலும் நல்லாயிருக்கும். கிரவுண்ட் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா அதிகமாக கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் நாங்கள் நானே ஒரு 30-40 பம்பு மாட்டியிருப்பேன். இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட் எதுவும் அந்த மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சர்வீஸும் ப்ளஸ் அவங்களே வந்து பண்ணி தந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு அடிக்கணும். இப்படி தான் வச்சு இந்த டேங்க் அடிக்கணும். டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எல்போ அதே மாதிரி யூனியனும் போடணும். இது வந்து 60 லிட்டருங்காட்டி நம்ம செப்பரேட்டாக தான் வச்சு அடித்தாகணும், வேறு வழி இல்லை. அடிச்சுட்டு இதுக்கு ஒரு எல்போ போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிட்டை ஒட்டிக்கிங்க. பிட்டை ஒட்டிட்டு இதுக்கும் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு. எதோ போடுறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க. ஏன்னா பம்பில் கொஞ்சம் தான் பெண்ட் பண்ணி நீங்கள் அழுத்தி ஒட்டிங்கனாலும் ப்ரெஷருக்கு பிடுங்கிடும். அதனால் நேர் பார்த்து கரெக்டாக ஓட்டுறது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க, இல்லைன்னா அதாயிரும். யூனியன் அதே மாதிரி நியரஸ்ட்டாகவே ஒரு யூனியன் போட்டுங்க. அதாவது நாளைக்கு எதாவது பம்ப் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு எதாவது கழட்டி சர்வீஸ் பண்ணணுன்னாலும் நியரஸ்ட்டாகவே யூனியன் இருக்கணும். அந்த 3 யூனியனுமே கழட்டிங்கன்னா பம்பு செப்பரேட்டாக வெளியே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு அடுத்து பிசரெலாம் எடுத்து விட்டு இதில் ஒரு யூனியன் போட்டுருங்க. யூனியன் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே தூக்கியிருக்க பைப்புக்கு பிட்டு அளவு எடுத்து அதையும் கட் பண்ணி ஒட்டிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் வீடியோ நான் நியரஸ்ட்டாக அவுட்லெட் அடிக்கிறதெல்லாம் போடல. டோட்டலாகவே ஒரு பம்பு நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கீங்க, பம்பு மாட்டல அப்படின்னா
இருக்கிற பைப்பை எப்படி கட் பண்ணி எடுத்து நம்ம அவுட்லெட்டு கனெக்ட் பண்ணி அடிக்கணுங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ பம்பு மட்டும் நீங்கள் மாட்டணுன்னா கூட ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை ஓவராலாகவே எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் புரியும். ஏன்னா பம்ப் அடிக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது, அது அவுட்லெட்டு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடிக்கணும், அதுதான் மேட்ரு. இது அதே மாதிரி தான் கட் பண்ணி எல்போ ரெண்டுக்கும் அட்டன் டைமில் பேஸ்ட்டு போட்டு எல்போ ஓட்டணும், ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த டேங்க்கை வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்கள். மெயின் பிசிறு தான், பிசிறு எடுத்துகிட்டு சுத்தமாக ஒட்டிக்கிங்க. ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு எந்த டஸ்ட்டு ஃபால்ட்டும் கம்ப்ளைண்ட்டும் எதுவுமே வராது. அதே மாதிரி பம்ப் ஆன் பண்ணால் இது 6 லிட்டர் ஸ்டோரேஜுங்காட்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பம்ப் ஓடினா தான் அது உள்ளே இருக்க பலூன் வந்து ஃபில்லாகி உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். இல்லைன்னா அது வரைக்கும் ஆகாது. பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே தான் இருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ட்ரில் போட்டுங்க, அது பிளாஸ்டிக்கில் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி. நாங்கள் 6 நம்பர் பிட்டு தான் அந்த சைஸில் ஸ்க்ரூ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நான் அதை கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி தான். இது டெரஸில் இருக்கங்காட்டி ஏதாவது கீழே விழுகாமல் இருக்க சேஃப்டிக்கு தான் இந்த இது போடுறது. பெரிய சப்போர்ட்டெல்லாம் இதில் இருக்காது. ட்ரில்லை போட்டு உட்டன் பிளக் அடித்து அதில் ஸ்க்ரூ தான் ஏற்ற போகிறோம். அதே மாதிரி 2 சைடும் அடிச்சுக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் ஆடாமல் யாராச்சும் சப்போஸ் கை வச்சு தள்ளினாலும் அந்த அவுட்லெட்டில் இது யூனியன் லூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டுக்குங்க. அது நீங்கள் டெம்பரரியாக மாட்டுறீங்களோ பர்மனெண்ட்டாக மாட்டுறீங்களோ ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே செட்டு போட்டுருவாங்க. செட்டு போட்டாங்களே மழையில் எதுவும் நலையாது. இது டெம்பரரி செட்டிங் தான், கழட்டி திரும்பவும் மாட்டணும். அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் யூனியன் போடுவோம். ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த டேங்க் பிரச்சனை வராது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லெட் தான் எல்லாத்தையுமே காமன் பண்ணி அடிக்க போகிறோம். நம்ம ஓஎஸ்டி டேங்க்லேருந்து நம்ம அவுட்லெட் எடுத்திருப்போம். அதுக்கு வந்து ஆல்ரெடி என்ஆர்வி போடுறது இந்த டீட்டெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த என்ஆர்விக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு இந்த மாதிரி காமன் பண்ணணும். டீ போட்டு காமன் பண்ணி இதில் தான் கொண்டு வந்து நம்ம அவுட்லெட் அடிக்க போகிறோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து எனக்கு செப்பரேட்டாக ஒரு ரூமுக்கும் ப்ரெஷர் பம்பு கண்ட்ரோல் வேணும்னு கேட்பீங்க. அப்படி கண்ட்ரோல் வேணுங்கிறவங்க காமன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வால் ஒன்று ஒட்டிக்கிங்க. இங்கே வந்து கமர்ஷியல் யூஸுங்காட்டி பெருசாக கண்ட்ரோல்லாம் தேவைப்படாது, அதனால் நாங்கள் நியரஸ்ட்டாகவே காமன் பண்ணுறோம். செப்பரேட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த பிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வால்வு செப்பரேட்டாக போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் வேணால் நார்மல் கிராவிட்டிலே போட்டோம்னா அந்த வால்வு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இது வராது. இதுக்குண்டான இமேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு லோடு பண்ணுறேன், நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செப்பரேட்டாக வால்வு வச்சு பண்ணுறது. நீங்கள் நார்மலாக 5 செட்டு, இது வந்து மொத்தம் 8 செட்டு, 8 செட்டையும் காமன் பண்ணி உங்களுக்கு அவுட்லெட் அடிக்கணும். அதே மாதிரி என்ஆர்வி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்போட அவுட்லெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதாவது சோலார் ரிட்டர்னு இந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மஸ்ட்டு ஒரு என்ஆர்வி ஒரு வால்வு ஒன்று யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பம்பு கட் ஆஃப் ஆகுதா என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியும், ரிட்டர்ன் ஆகாது. கட் பண்ணிவிட்டு பம்ப் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, நாங்கள் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு 1.25. அதை வந்து இந்த மாதிரி டீ செட் பண்ணி ஒரு ரெடியூசர் போட்டு அந்த பிட்டை கனெக்ட் பண்ணி ஒட்டிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஆர்விலேருந்து இந்த சைடு வர்ற பிட்டை அளவு எடுத்து இதை ஒட்டிக்கிங்க. ஒட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு தெரியும். அதுக்கப்புறம் சும்மா கழட்டிட்டு இதில் சும்மா செட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எல்போட்டும் அந்த டீக்கு மெஷர்மெண்ட் எடுத்து 1 சைடு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. பேஸ்ட்டு போட்டு நீங்கள் எப்போ போல் ஒட்டிக்கிங்க. ஒட்டும் போது இதில் என்னென்னா மெயினாக நோட் பண்ண வேண்டியது பேஸ்ட்டு. நீங்கள் யூபிவிசிக்கு சிபிவிசி தாராளமாக போடலாம். நீங்கள் யூபிவிசி பேஸ்ட்டோட பாண்டிங்கோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், பயப்பட வேண்டியதில் லீக் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு எல்போ போட்டு எடுத்துக்கங்க. எடுத்திங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த 5 லைன் வந்து பார்த்திங்கன்னா காமன் பண்ணி வச்சிட்டேன். அந்த காமன் பண்ண லைனில் தான் கொண்டு போய் இதை அடிக்கணும். அதாவது இப்படி வந்து இந்த சைடு 3 லைனுக்கும் போகும், அதே மாதிரி அந்த சைடு உள்ள 5 லைனுக்கும் போகும். பம்போட லிட்டர் கெப்பாசிட்டி ஜாஸ்திங்காட்டி உங்களுக்கெல்லாம் வந்து தாராளமாக இந்த இது செட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 8 பாத்ரூம் இருக்குது. 8 பாத்ரூம் இண்டிவிஜுவலாக 8 லைன் பிரித்து எடுத்துருக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் காமன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்க. இப்படி தான் வந்து பம்ப் அடிக்கணும். இன்லெட்டு, என்ஆர்வி, அவுட்லெட்டு, அதே மாதிரி அந்த சைடு 8 அவுட்லெட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாமே என்ஆர்வி, யூனியனு. எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபால்ட் ஆச்சுன்னா கழட்டி செப்பரேட்டாக பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்படி தான் பம்ப் அடிக்கணும். பம்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் என்ன பண்ணணுன்னா ஏர்லாக் எடுக்கணும். பம்பில் வால்வு ஆன் பண்ணி இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக வரணும். வந்து ஏர்லாக் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு பம்பு கட் ஆஃப் ஆகும், இல்லைனா கட் ஆஃப் ஆகாது. ஒரு சிலர் வீட்டில் பம்பு கட் ஆஃப் ஆகாமல் ஓடிட்டுருக்கு. அது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஓஎஸ்டி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிவிட்டு திரும்ப பம்ப் ஆன் ஆகிருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பம்பு கட் ஆஃப் ஆகாது. ஒரு டைமு ஏர்லாக் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். அதே மாதிரி வால்வு இன்லெட் வால்வு ஓப்பன் பண்ணிக்கங்க. அவுட்லெட் நான் வால்வு போடல, இப்போ அடுத்த கிளிப்பில் நான் வால்வு போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த நட்டு நல்லா டைட் வச்சுக்கேன். என்னோட எல்என்கி செட்டு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் பைப் ரிஞ்சல் டைட் வைக்கிறேன். அது வந்து எல்என்கி டைப் ஸ்க்ரூ தான். வால்வ் ஆன் பண்ணிவிட்டு பம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு தெரியும், பார் லோட் ஆகும். லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஓடி டப்புன்னு ஒரு சவுண்டு வரும், அதுதான் கட் ஆஃப். அதுக்கு முன்னாடி புஷ்ஷுன்னு அந்த பலூன் ஊதுற சவுண்டே உங்களுக்கு கேட்கும் அந்த ஏர் டேங்க்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 பார் ப்ரெஷர் வச்சுருந்தேன்.
ஆனால் இந்த மீட்ரு நீங்கள் நம்பக்கூடாது. இந்த மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து தப்பாகவும் காட்டும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த சைடு சுவிட்ச் இருக்கும், ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சு. அதில் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த பவர் உங்களுக்கு கன்ஃபார்ம் லோட் ஆகும். அதனால் அதில் மேக்ஸிமம் பார்த்து லோடு பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான், ஏன்னா இப்போ அந்த ஏர் டேங்க் வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டிங்காட்டி அது லோட் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து அவுட்லெட் நான் ஆன் பண்ணுற பாருங்க, ஒரு வால் ஒன்று போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா இப்போ லோட் ஆகி கீழே டப்புன்னு டவுன் ஆகிரும். டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஷர் கம்மியாகுது. ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட் ஆகிற வரைக்கும் இப்படி தான் பம்பு கட் ஆஃபும் ஆகாது, ஏறாது. இப்போ கம்மியாகிடுச்சுங்களா? கம்மியானதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பம்பை ஆன் பண்ணுங்கள், அவுட்லெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார் லோட் ஆகும். லோட் ஆகும்போது அந்த கேனோட சவுண்ட் ஏறி டக்குன்னு பார் ஏறிடும். ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிங்னு ஒரு சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார் கட் ஆகிரும். கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஓகே டன்னு, அதுதான் கரெக்டு. கட் ஆஃப் ஆகாமல் ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப ஏர் லாக் எடுத்து இது பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், பார் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஏறி அந்த முள் ஒரு வைப்ரேட் ஆகி டப்புன்னு நிற்கும். அதுதான் கட் ஆஃப் லெவலு. அதுலேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணிக்கங்க. இப்போ கட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் கிராவிட்டி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5th ஃப்ளோரில் ஓஎஸ்டி டேங்க்கு கீழே இருக்கிற ரூமு. இவ்வளோ தான் அதோட ப்ரெஷரு, ரொம்ப கம்மி. இது வாஷ் பேஷன்லேயும் சரி, ஹெல்த் பேஷன்லேயும் சரி ரொம்ப ப்ரெஷர் கம்மி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி ப்ரெஷர் இருக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் கிராவிட்டி ஃபோர்ஸில் வருது, ரொம்ப கம்மி தான். இப்போ பாருங்கள், பம்ப் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லாங் பாடி டேப்பில் பார்த்துடலாம், ப்ரெஷர் சல்லுன்னு அடிக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷன்லேயும் பார்த்துருங்க. வாஷ் பேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ப்ரெஷர் தான் இருக்கும். இந்த மாதிரி பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர்ஃபை பண்ணுறேன். ஹெல்த் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பம்பு மாட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான், இந்தளவு ப்ரெஷர் இருக்கும். ஓவர் ப்ரெஷர்னால் உங்களுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. இதை வந்து ஓஎஸ்டி டேங்க்கு கீழே இருக்க ரூமு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோருலாம் போகிறப்ப இன்னும் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் போதுமானது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.